during pregnancy. ஸோ இந்த கொஷனுக்கு நிறைய பேருக்கு வந்து காஃபி குடிச்சாதான் அந்த டே ஓடுது டாக்டர், இப்படி அந்த காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பால் கொடுக்கறதுனாலன்னு சொல்லுவாங்க. ஸோ பால் கொடுக்கும் போது காஃபியே குடிக்கக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஸோ 100 ml coffee is okay. That is 200 mg of coffee per day is fine. ஆனால் சில பேருக்கு ஒரு மக் ஃபுல்லாக பிளாக் காஃபி, ஒரு மக் ஃபுல்லாக காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 to 6 times குடிக்கிறது நல்லதில்லை. ஏன்னா குழந்தைக்கும் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுவாங்க, கொஞ்சம் இரிட்டபிள் ஆகிடுவாங்க. ஸோ காஃபி குடிக்கிறது வந்து 2 cups நிறுத்திக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 month காஃபி ரொம்ப அடிக்கடி குடிக்காமல் இருந்தால் நல்லது தான். நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா பேபியும் அந்த கெஃபின் எஃபெக்ட் பண்ணனால பேபியும் ஒழுங்காக தூங்காமல் இருக்கும். ஸோ பேபி ரொம்ப ஆக்டிவாக உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காஃபியை வந்து 2 cups வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. சொல்லவே தேவையில்லை, நம்மளோட ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் பண்ணுறாங்க. பட் இப்போ ஆஃப் லேட் வி ஹாவ் பேஷண்ட்ஸ் who are asking me, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலாமா டாக்டர், ஸ்மோக் பண்ணலாமா டாக்டர், இல்லை ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாரே இட்ஸ் இட் ஓகே, இப்படிலாம் கேட்குறது உண்டு. ஸோ டெஃபினட்டாக தெர் இஸ் அ நோ. தோ வெஸ்டர்ன் புக்ஸ் வெஸ்டர்ன் கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 cup குடிச்சிக்கலாம், ஒரு தடவை குடிச்சிக்கலாம், ஆல்கஹால் குடிச்சு 2 hours கழிச்சு ஃபீட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். பட் டெஃபினெட்லி இட் ஹேஸ் அ சைட் எஃபெக்ட். ஸோ நோ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் டியூரிங் லாக்டேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த காமன் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, என்னென்ன டேப்லெட்ஸ் நாங்கள் மெடிசன் எடுத்துக்கலாம், இந்த காமன் கண்டிஷன் கோல்டு, காஃப், ஹெட்ஏக், இதுக்கெல்லாம் நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா டாக்டர், இல்லை ஒவ்வொரு தடவையும் நான் வந்து டாக்டரை பார்த்துட்டு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சில மெடிகேஷன்ஸ் வந்து பேபி அஃபெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மெடிகேஷன்ஸ் வந்து ப்ரெக்னென்சி அளவுக்கு லாக்டேஷன் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஏன்னா உங்கள் பிளட்டில் இருக்கிற லெவல்ஸோட பாலில் வர லெவல்ஸ் ரொம்ப கம்மி. அது குழந்தைக்கு போய் டைஜஸ்ட் ஆகும்போது அந்த லெவல்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ நத்திங் டு வரி அபவுட் இட். பட் சில ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் முதுகு வலி வந்துச்சுன்னா மசில் ரிலாக்ஸன்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து ஆன்டி ஃபங்கல் டேப்லெட்ஸ். சில டேப்லெட்ஸ்லாம் பால் கொடுக்கும்போது எடுக்கக்கூடாது, அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணலாம். அதனால் ஜென்ரலாக உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட இல்லை பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு மைல்ட் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறது நல்லது. காமனாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிற டேப்லெட்ஸ் வந்து பேராசிட்டமால், ஹெட்ஏக்கு பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். வயிறு எரியுதுன்னு சொன்னால் PAN20 or PAN40 எடுத்துக்கலாம். சிரப்ஸ் எடுத்துக்கலாம், ஜெலுசல் சிரப் இதெல்லாம் எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன் வருதுன்னு சொன்னால் சிரப் டியூஃபலாக்லாம் குடிக்க சொல்லுவோம், சிரப்ஸ் குடிக்க சொல்லுவோம், தட் இஸ் ஃபைன். லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொன்னால் ப்ரோபயோட்டிக்ஸ், பிஃபிலாக் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் அண்ட் மினிமலி எஃபெக்டிவ் ட்ரக்ஸ் கேன் பி டேக்கன் ஆன் யோர் ஓன். பட் ஃபீவர் வந்துருச்சு, ஆன்டிபயோட்டிக் நாங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்தோமே அதே ஆன்டிபயோட்டிக்கே போட்டுக்கலாம்னா கூடாது. ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறதா இருந்தாலும் இல்லை ஹையர் ஸ்டெப் மெடிகேஷன்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் கோல்டு இருக்குது, இப்போ ரொம்ப காமனாக எஃபெக்ட் ஆகுது எல்லாரும் திங்க் பண்ணுறது கோல்டு தான். ஸோ கோல்டு இருக்குது, எனக்கு ஏற்கனவே அலர்ஜிக் டெண்டன்சி இருக்குது டாக்டர், இதில் வேறு நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கேன், அலர்ஜியாக இருக்குன்னு சொன்னால் செட்ரிசன் டேப்லெட்ஸ் போடுறதா இருந்ததுன்னா அது வந்து குழந்தையும் தூங்க வைக்கும். அதனால ஜென்ரலாக எனி மெடிசன் தட் யூ டேக் டியூரிங் லாக்டேஷன், பால் கொடுத்து முடிச்ச உடனே அம்மா போட்டாங்கன்னா அந்த ட்ரக் வந்து திருப்பியும் அடுத்தது ஒரு 4 hours கழிச்சு தான் பால் கொடுக்கும் போது எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். பர்டிகுலர்லி இப்போ ஒரு 6 months லாக்டேஷன் முடிச்சுட்டு நீங்கள் இப்போ தான் ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க, கன்சீவ் ஆகிட்டீங்க, அதுக்கு வந்து சப்போஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ த ப்ரெக்னன்சி, அதுக்கு டேப்லெட்ஸ் டாக்டர்லாம் கொடுத்தாங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி டெல் தி டாக்டர் தட் யூர் கன்சீவ். இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு டேப்லெட் எடுக்கும்போது நான் ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் டாக்டர்னு சொன்னீங்கன்னா தான் அந்த டேப்லெட்ஸ் வந்து எப்போ எடுக்கணும், பால் கொடுத்து முடிச்ச பிறகு எடுக்கணும், அப்புறம் ஒரு 4 hours பால் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸும் சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் டெல் டு யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் த ஆர்த்தோ, பேக் பெயின் போனீங்கன்னா ஆர்த்தோ டாக்டர் ஆர் அ ஃபிசிஷியன், டயபெட்டிக்காக இருக்கலாம், ஹைப்பர்டென்சிவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களோட டாக்டர் கிட்ட ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் அப்போ நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அந்த சிலபஸில் வருது. அவங்களோட ஏரியாவில் இருக்க டேப்லெட்ஸை ப்ரெக்னன்சி பேஷண்ட் கொடுக்கணுமா இல்லையா, பால் கொடுக்கும்போது கொடுக்கணுமா இல்லையான்றதை வந்து they will be knowing. So and we have also provided you a big site where you can go and see. It's a American College of Obstetrics and Society recommend பண்ண site. அதில் எந்த ட்ரக்ஸ்லாம் சேஃப் அண்ட் which is not safe அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ கான்ட்ரசெப்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பால் கொடுக்கறதே ஒரு மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். நிறைய பேருக்கு பால் கொடுக்கும் போது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் மென்சஸே ரெசியூம் ஆகாது. ஆனால் இதில் என்னென்னா இட் இஸ் நாட் 100% எஃபெக்டிவ் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். சில பேருக்கு பால் கொடுக்கும் போது 2 மாதத்துலேயே மென்சஸ் வந்துடுது. இப்போல்லாம் ஒரு 50 to 60% ஆஃப் விமென்க்கு வந்து பால் கொடுத்துட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து மென்சஸ் ரெசியூம் ஆகி அவங்களோட நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெசியூம் ஆகிடுது. அப்போ அவங்களுக்கு ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு 1 வருஷம் மென்சஸ் ஆகாமே இருக்கும், ஆனால் திடீர்னு பார்த்தா 8th monthல இதை கன்சீவ் ஆயிருப்பாங்க. ஸோ பால் கொடுத்துட்ருக்கோம் அதனால கன்சீவ் ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியறது இல்லை.
டெஃபினட்டாக ஒரு 4 to 5 months கழிச்சு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து ஒரு நார்மல் ஒரு இன்பிட்வீன் ஒரு சாலிட் ஃபுட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஓவலேஷன் மோஸ்ட்லி 80 to 90% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ரெஸ்யூம் ஆகிடுது. அதனால அந்த டைமில் இன்டர்கோர்ஸ் இருந்தால் கன்சீவ் ஆகிறது ரொம்ப காமன். பிகாஸ் ஆல்ரெடி யூட்ரஸ் வந்து ஒரு தடவை ப்ரெக்னென்ட் ஆகும்போது ரெண்டாவது தடவை ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 8 monthsல திருப்பி கன்சீவ் நேச்சுரலாக கூட ஆயிருப்பாங்க. அண்ட் தே வில் நாட் வாண்ட் டு ஹேவ் த பேபி. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். நம்மளே போய் ஒரு ப்ரெக்னென்சி ஆசைப்பட்டு ஒரு டெலிவரி ஆகிட்டு அடுத்த ப்ரெக்னென்சி சீக்கிரம் வந்துருச்சுன்னு சொல்லி போய் ஒரு அபார்ஷன் பண்ணிக்கிறதோ இல்லை எம்டிபிக்காக கேட்குறதோ ரொம்பவே தவறு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ் இருக்குது. காப்பர் டீ ஆர் லூப் அப்படின்னு சொல்கிறது உண்டு காமனாக. ஸோ இது வந்து ரொம்பவே சேஃப். ஒரு குழந்தை பிறந்ததுக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஒரு 3 years டிஃப்ரென்ஸ் நீங்கள் விட போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ காப்பர் டீ இஸ் வெரி வெரி குட். இல்லை ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்காரு, ஒரு 1 month தான் வந்துட்டு போவார், இல்லை நாங்கள் வந்து 2 பேருமே ரொம்ப பிஸி ஒர்க்கில், நான் ஒரு இடத்துல இருக்கேன் அவர் ஒரு இடத்துல இருக்காரு, ஒரு டெம்பரரி மெத்தட் வேணும்னு சொன்னால் காண்டம் இஸ் வெரி பெஸ்ட். அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸும் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் வந்து ஃபெயிலியர் ரேட் இஸ் வெரி ஹை. ஸோ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து காப்பர் டீ தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அதோட மிட்ஸ்லாம் இருக்குது, வி ஹவ் ஆல்சோ புட் அ வீடியோ ஆன் காப்பர் டீ, யூ கேன் ஆல்சோ வியூ தட். ஸோ இதெல்லாம் ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் காண்டம்ஸ் ட்ரை பண்ணலாம். காண்டம்ஸும் ட்ரை பண்ண முடியலன்னா நேச்சுரல் பேரியர் மெத்தட்ஸ் இருக்குது. காய்டஸ் இன்ட்ரப்டஸ், கான்டாக்ட் இருக்கும் போது செமன் டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி மெத்தட்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு பர்டிகுலர் டைம் தான் ஓவுலேஷன் ஆகும்னு சொல்லி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுனால ஃபர்டைல் பீரியட் மெத்தட், பி சேஃப் மெத்தட் இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த டைமில். இதை தாண்டி டேப்லெட்ஸ் இருக்குது. இட்ஸ் வெரி நிறைய பிலீஃப் என்னென்னா பால் கொடுக்கும் போது ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்தாங்கன்னா பால் கம்மியாகிடுன்றது. எல்லா ஹார்மோன் டேப்லெட்ஸும் அப்படி கிடையாது. ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் மட்டும் கொடுப்போம், செராசெட் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. இந்த டேப்லெட்ஸ்லாம் ஹைலி ரெக்கமெண்டட். நிறைய யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் பாப்புலேஷனில் விமன் வந்து இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. டெய்லி ஒரு டேப்லெட் எடுக்கும் போது ஓவுலேஷன் ஆகாமல் இருக்கும். இட்ஸ் ஆல்சோ ஈஸி வே. எனக்கு காப்பர் டீயும் வேண்டாம், காண்டமும் வேண்டாம், and we are staying together அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது this tablets can be taken. But if you feel that இந்த tablets போட்டதுக்கப்புறம் secretions are கம்மி ஆகுதுன்னு சொன்னால் definitely do consult your gynecologist. She is going to change the tablets or give you a better advice. So choosing a contraception is very important. We give contraceptive advice as early as 45 days. 45 daysலேயே இதுக்காக ஒரு பிளானிங் பண்ணிக்கோங்க. அம்மா வீட்டிலேருந்து நீங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது எங்களை கன்சல்ட் பண்ணி இது ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு we instruct them. So do follow it wherever you are. How to wean from breast milk. So weaning வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் breastfeeding 6 months 4 to 6 months கொடுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பேபிக்கு பத்தாது, வெறும் breast milk மட்டும் will not be enough for the baby. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு 5 to 7 days once ஒரு சாலிட் ஃபுட்டோ ஒரு செமி சாலிட் ஃபுட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரே நாள்லேயே இல்லை ஒரு வாரத்துலேயே 2-3 ஃபுட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா பேபிக்கு டயரியா, வயிறு அப்செட்லாம் வந்துடும், கொஞ்சம் கிராங்கியாக குழந்தை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 5 to 7 days once தான் வீனிங் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணணும். வீனிங் ஃபுட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆப்பிளை வேக வச்சு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை அரிசியும் பொட்டுக்கடலையும் வறுத்து அரைச்சி அதை ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி வெல்லம் பாகு எடுத்து அதை ஊற்றி அதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக கொடுக்குறது, அரிசி கஞ்சின்னு சொல்லுவோம். தண்ணியாக கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து கொஞ்சம் சாலிடாக கொடுக்கலாம். நேச்சுரலாக வீட்லேயே செஞ்சு கொடுக்குறத வி ப்ரமோட் அ லாட் ரேதர் தென் கெட்டிங் செர்லாக் ரெடிமேட் பவுடர்ஸ் வாங்கி கொடுக்குறதோட வீட்டில் நம்மளே பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். பட் சில பேருக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கலாம், நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கலாம். யூ வில் நாட் பி ஹேவிங் மதர் ஆர் மதர் இன் லா ஹூஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் திஸ் அண்ட் கிவ். அந்த பட்சத்தில் நேச்சுரலாக இல்லைனாலும் நம்மக்கிட்ட ரெடிமேட் ஐட்டம்ஸ் வருது. அதை எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனாலும் யூ ஷுட் வெயிட் 1 week. செர்லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் 1 week கொடுத்துட்டு 1 week கழிச்சு தான் யூ கேன் இன்ட்ரடியூஸ் அதர் ஒன். ஃப்ரூட் ஜூஸஸ், வெஜிடபிள் சூப்ஸ் அது ஈஸியர் திங்ஸ் தட் கேன் இன்ட்ரடியூஸ் வெரி ஸ்லோலி. ஸோ பனானா, எக்கு வேக வச்சு கொடுக்கறது, ஸ்மாஷ் பண்ணி கேரட் அண்ட் பீன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா கொடுக்கணும்னு ஆசை வரும் நம்மளுக்கு. கொடுக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் ஒரே டைமில் கொடுக்காதீங்க. இதுதான் எங்களோட அட்வைசஸ். வீட்டில் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டு விச் இஸ் ஹெல்த்தின்னு நீங்கள் நினைக்கிறது இட்லியாக இருக்கலாம், பருப்பு சாதமாக இருக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் பொறுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் வித் யுவர் பீடியாட்ரிஷியன் அட்வைஸ் அண்ட் யுவர் பேபியோட டேஸ்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் பால் கொடுக்கும் போது கூட நிறைய ஃபுட் டேபூஸ் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்காதுன்னு மாசமாக இருக்கும் போதே நீங்கள் சாப்பிட்டதுனால அந்த ஃபுட்டெல்லாம் குழந்தைக்கு வயிற்றில் இருக்க தண்ணியிலேயே அதை டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் புதுசாக நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யுவர் பாடி இஸ் அக்கஸ்டம், யுவர் பேபி இஸ் அக்கஸ்டம் டு தோஸ் ஃபுட்ஸ். அதனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவையில்லை. விச் எவர் இஸ் ஹெல்த்தி யூ கேன் டேக் இட்.
அண்ட் அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ். இதுதான் எங்களோட மேஜர் அட்வைசஸ். அண்ட் வீனிங் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 year ஆகும்போது பேபிக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் நம்மளோட நார்மலான வீனிங் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறி. ஸோ இப்போ ஒர்க்கிங் மாம்ஸ், நான் breast feeding பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் நான் ஒர்க்குக்கும் ரெஸ்யூம் ஆகணும். இட் கேன் பி 4 months or 6 months post delivery. Never fix a particular date to join work. It's very difficult. குழந்தை வந்து 4th monthல டெலிவரி ஆனவுடனே எங்ககிட்ட கேட்குறது 3rd monthல நான் ஜாயின் பண்ணலாமா டாக்டர், 4th monthல ஜாயின் பண்ணலாமான்னு. குழந்தை வெயிட் நார்மலாக ஏறி குழந்தைக்கு வீனிங் ஃபுட்ஸை கொடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கு போகிறது வந்து அட்வைசபிள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக breast feeding-ஐ வச்சுட்டு ஆன் டாப் ஆஃப் இட் ஹவு டு மேனேஜ் ஒர்க்குன்றதை பார்க்கணும். நீங்கள் ஒர்க்குக்கு போகணும், சப்போஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் இட் ஆன் May 1st ஐம் கோயிங் டு ஜாயின் ஒர்க் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா April 1st நீங்கள் அதுக்கான ப்ரிப்ரேஷனை பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ட்ரெயின் பண்ணணும். உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை பேபி சிட்டராக இருக்கலாம், இல்லை உங்களோட அம்மா இல்லை அத்தையாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி குழந்தை வந்து அழுதா பேனிக் ஆகாமல் எப்படி குழந்தைய பார்த்துக்கிறதுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். த ஒர்க் கேன் பி 4 hours இருந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப ஒன்றும் இல்லை, வீனிங் ஃபுட்டு கொடுத்துட்டு போயிடலாம். பால் கொடுத்துட்டு ஒரு வீனிங் ஃபுட் வாட் எவர் அரிசி கஞ்சோ இல்லை ஒரு சூப்போ இல்லை ஃப்ரூட் ஜூஸோ கொடுத்துட்டு 2வது ஃபீட் கொடுக்கும்போது நீங்களே வந்துடலாம். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. பட் இப்போ சப்போஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் 8 hours ஒர்க், இல்லை நைட் டியூட்டியோடு இருக்குது, டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக they are going to do night duties or any other jobs, IT professional you are going to do night jobs, then எப்படி ஓவர் நைட் ஃபீடிங் கொடுக்காமல் இருக்கிறது, எப்படி 8 to 12 hours கொடுக்காமல் இருக்கிறதுன்றது நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ breast pumps and expressing breast milk and keeping it for a store is a very good idea. நிறைய பேர் இதை பண்ணுறது உண்டு. இப்போ breast pumpsலாம் ரொம்பவே ஈஸியாக அவைலபிள். முன்னாடிலாம் breast pumps was very expensive, 10,000 15,000 இருந்துச்சு. இப்போலாம் as cheap as 2,000 to 3,000ல எலக்ட்ரிக்கல் breast pump கிடைக்குது. ஹேண்ட் ஆப்ரேட்டட் breast pump is too painful unless நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ஹேண்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா திருப்பி breast பம்ப் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ஆப்ரேட்டட் யூஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் breast pump வந்து 2,000 or 3,000ல கிடைக்கும். அதை எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை க்ளீனாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ breast பம்பிங்கை வந்து அன்றைக்கி போய் பண்ணாமல் ஒரு 2 weeks முன்னாடியே breast பம்ப் பண்ணி அந்த ஸ்டோர்ட் மில்க் எப்படி கொடுக்குறதுன்னா வீட்லேயே ஒரு வாரம் ட்ரையல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஸோ breast மில்க்குக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வைக்க breast பம்ப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்களும் அதுக்கு மனசளவில் கில்ட்டி ஆகாமல் நிம்மதியாக நம்ம குழந்தை வளரதான் போகுது. குழந்தைக்கு அம்மா கூட இருக்கணுன்றது இம்பார்ட்டன்ட், breast milk கொடுக்குறதுன்றது இம்பார்ட்டன்ட். அதே நேரம் அம்மாவும் நல்ல சாட்டிஸ்ஃபைடாக ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேலன்சிங் ஃபேமிலி அண்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபீமேல். ஸோ அதை எப்படி எல்லாருமே கரெக்டாக பண்ண முடியாது. இன்னும் கூட நான் கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படின்றது வந்து we always have a question. Every other female has this question. பட் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு breast milk-ஐ எப்படி ஸ்டோர் பண்ணுறது டாக்டர், நான் வேலைக்கு போயிட்டு வந்து breast milk கொடுக்கலாமா, எங்கேஜாக இருக்கும்ல, நான் காலையிலேருந்து 8 hours கொடுக்காம இருந்தேனே உள்ள breast milk கெட்டு போயிருக்குமா, ஃபர்ஸ்ட் ஃபீடிங் கொடுக்கக்கூடாதா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்ச உடனே இல்லை ஒரு வேக்சினேஷனுக்கு வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு வெளியில் போய் பால் கொடுக்கறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காத மாதிரி இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகலாம், இல்லை ஒரு ஷாப்பிங் போகலாம், இல்லை யூ ஆர் கோயிங் சம்வேர் அவுட் தட் இட் இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் யூ டு சிட் அண்ட் கிவ் த breast milk. யூஸ்வலாக breast feeding வந்து எல்லா இடத்துலையுமே கொடுக்கலாம். You should just have a comfortable clothing and a towel to cover. You can give anywhere. பட் சில நேரங்களில் breast milk நம்மளால் கொடுக்க முடியல, நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, அங்கே வந்து கொடுக்க போகிறீங்கன்னா அப்போ எக்ஸ்பிரஸ் breast milk யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய குட் டெக்னிக். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, breast milk-ஐ நார்மலாக நீங்கள் வெளியில் பம்ப் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு ரூம் டெம்பரேச்சரில் 25 to 27 degrees வரைக்கும் வச்சுக்க போகிறீங்கன்னா 4 hours வரைக்கும் வச்சுக்கலாம். பட் இப்போ இது ரொம்ப ஹாட் சம்மராக இருக்குது, டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கூலர் என்விரான்மெண்ட்டில் வெயில் ரொம்ப படாத இடத்துல சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணதை 2 to 4 hours பேபி கொடுத்துறது நல்லது. இல்லை நான் ஓவர் நைட், எனக்கு நைட்டு தான் வந்து குழந்தை தூங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு 11 o'clock breast milk எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்க முடியும், காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவசரமாக breast milk எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு போக முடியாது, நைட் நான் 2 தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க வந்து breast milk-ஐ ஒரு க்ளீன் சில்வர் கண்டெய்னர் ஆர் ஹீட் ஸ்டேபிள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது, அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 4 degrees Celsius வச்சுக்கலாம். நார்மலாக 4 degrees நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் இருக்கும்போது 2 to 8 degrees தான் மெயின்டைன் ஆகும் டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சரில்
மேலே அந்த மில்க் ட்ரேக்கு கீழே அந்த ட்ரேல வச்சுக்கலாம். அப்போ 4 degrees மெயின்டைன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நாள் வரைக்கும் கூட breast milk அதில் ஸ்டோர் பண்ண முடியும். up to 24 hours is very safe. Very rarely breast milk has to be frozen. அதெல்லாம் மேபி ரொம்ப ஒரு 2 மாதம் நீங்கள் ஊரில் இல்லை ஏதோ கொஞ்சம் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா breast milk ஃப்ரீஸ் பண்ணி கூட அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் சில்லுன்னு இருக்க breast milk அதை நான் வந்து பண்ணணும். அதை வந்து சில்லுன்னு இருக்கிறதுலேருந்து சூடு பண்ணணும்னா போய் நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணக்கூடாது. breast milk-ஐ ஒரு ஹாட் வாட்டரில் வச்சு அந்த ஹாட் வாட்டர் கண்டெய்னரில் அந்த breast milk கண்டெய்னரை வைக்கணும். யூஸ்வலாக நாங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூட்டென்சில்ஸில் ஸ்டோர் பண்ண சொல்கிறோம். ஸோ அதை அப்படியே அந்த ஹாட் வாட்டரில் ட்ராப் பண்ணி நம்ம அதை வந்து கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீசிங்லேருந்து எடுத்து நீங்கள் வார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 1 or 2 hours கரெக்டாக எப்போ கொடுக்கணுமோ அப்போ எடுத்து வார்ம் பண்ணி உடனே கொடுக்குறது ரொம்ப நல்லது. இல்லை குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு 1 hour or 2 hours கொடுத்துடணும். திருப்பி நம்ம 4 hours வைக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லை. இட் கேன் கெட் இன்ஃபெக்டட். இந்த breast milk குடிச்சிட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி அதை பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க, மிச்சம் இருக்கே அதை என்ன பண்ணுறதுனா யூ ஹாவ் டு டிஸ்கார்ட். அதை திருப்பி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரீஸ் பண்ணி வார்ம் ஆக்கின மில்க்கு திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டாங்க, breast milk எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சது ஒரு 1 or 2 hours நீங்கள் ஃப்ரீஸ்லாம் பண்ணலை, வெளியிலே தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக குடிக்கல, அவங்க பாதி குடிச்சிட்டு கொஞ்சம் வச்சுருக்காங்கன்னா அதை நீங்கள் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிப்ஸ்லாம் வந்து நம்ம சிடிசி கைட்லைன்ஸ் யூ கேன் வெரி வெல் சி. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நத்திங் டு வரிட் அபவுட் இட். அந்த காலத்தில் இருக்கிறப்ப எனக்கு நிறைய பேர் அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணு வந்து 6 hours வேலைக்கு போயிட்டு வரா, 8 hours வேலைக்கு போயிட்டு வரா, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த பாலை என் குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க, அதனால தான் குழந்தைக்கு டயரியா வருதுன்னு சொல்கிறது வந்து பால் உடம்புல இருக்கும்போது கெட்டே போகாது. அவர் பாடி cannot have milk which can be அன்ஸ்டரைல், அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால 6 to 8 hours பால் கொடுக்கலனாலும் பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த 8 hours கழிச்சு வர மில்கை கொடுக்கலாம். அது வந்து திரிஞ்சு போன பால் அந்த மாதிரிலாம் நினைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட்ஸ், தீஸ் ஆர் ஆல் லிட்டில் ஸ்மால் ஸ்டெப்ஸ் தட் யூ கேன் டேக் டு ஃபீட் த பேபி டில் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப். பட் ஃபீடிங்கை வந்து நீங்கள் 2 years வரைக்கும் கூட கொடுக்கலாம். நம்ம இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து 2 years வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத வெளியவே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் டவுட் என்ன இருக்குது அப்படின்னா, குழந்தை தாய்ப்பாலே திருப்பி 1 வயசுக்கு மேலே கொடுக்கும்போது நார்மல் ஃபுட்டை சாப்பிடாம விட்டுருமா, அம்மா தான் வேணும் அம்மா வேணும்னு அழுது அம்மா கிட்டே ரொம்ப அட்டாச்ட் ஆகி பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுமா இப்படின்னு கேட்குறது வந்து சில நேரங்களில் அது உண்மையாகவும் தோணும் நம்மளுக்கு. ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா இது சோஷியலைசேஷன் சொல்லுவோம். சில குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற குழந்தை இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி அம்மா கிட்டே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பிஹேவியர் இருக்காது. ஆனால் ஒரே நியூக்ளியர் ஃபேமிலி, அம்மா மட்டும்தான் நாள் பூரா அந்த குழந்தை கூட பேசிகிட்டே இருக்காங்க, அம்மா கூட தான் இருக்காங்கன்னு சொன்னால் பால் கொடுத்தாலும் பால் கொடுக்கலனாலும் அந்த குழந்தை வந்து அம்மா கூட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ ஜென்ரலாக பிரெஸ்ட் ஃபீடிங்கை இந்த ஒரு ஆட்டிடியூடுக்காக நிறுத்துறதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. ஆனால் 1 year வரைக்கும் ஃபீட் பண்ணிட்டீங்க, ஃபீடிங்னால மற்ற எந்த ஃபுட்டையுமே ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் டாக்டர் பீடியாட்ரிஷியன் அட்வைஸை கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரெஸ்ட் மில்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற ஃபுட்டே சாப்பிடலாம். 1 to 1.5 years குழந்தை வந்து நம்மளோட வீட்டில் என்னெல்லாம் சமைக்கிறோமோ அந்த எல்லா சாப்பாடையும் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடும். அப்பயே நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் குழந்தை வந்து அதுக்கப்புறமாவும் ஃப்ரூட்ஸை சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் சமைக்கிற நார்மல் பாயசமாக இருக்கலாம், கேசரியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பர்கர் அண்ட் பீஸா தான் பிடிக்குது. நம்ம ஊரில் வீட்டில் சமைக்கிற ஒரு கொழுக்கட்டையாக இருக்கலாம், வீட்டில் செய்கிற நார்மல் ஃபுட்டாக இருக்கலாம், வடையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை இதெல்லாம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நேச்சுரலாகவே அம்மாவோட பாலை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் சில பேருக்கு பிரெஸ்ட் மில்க் ஸ்டாப் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கலாம். பீடியாட்ரிஷியன் தான் உங்களுக்கு இதுக்கான அட்வைசஸ் டிப்ஸ் சொல்லுவாங்க. நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது ஒரு பிரேக், ஒரு 2 நாளைக்கு வந்து நீங்கள் அம்மா ஒரு குழந்தைய வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஒரு 2 நாள் பிரேக் எடுக்கலாம், நைட்டில் வேறு ரூமில் தூங்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்கள் இல்லாதப்போ குழந்தை மறந்து போயிடலாம், அம்மாவுக்கு பால் கொடுக்குறது 2 மணி நேரம் அழுக வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வேப்பிலையை அரைச்சி ஒரு 10 மாதிரி பிரெஸ்ட் மேலே போட்டுட்டு அதை குழந்தை வாயை வச்சு குடிக்கும் போது வாய் ஃபுல்லாக வேப்பிலை ஆகிடும், நீம் லீவ்ஸ் ஆகிடும். அப்போ குழந்தை வந்து ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடும். வேப்பை என்ன தடவினாலும் அதை சப்பிட்டு ஈஸியாக பால் குடிச்சிடும். ஸோ தட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் மெனி டைம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் டிப்ஸ் குழந்தைய மறக்க வைக்கிறதுக்கு. அம்மாவுக்கு பால் கட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டைட் பிரேசஸ், நல்லா டைட்டாக பிரேசஸ் போட்டுக்கலாம். இல்லைனா
WHO ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தடே breast பைண்டிங். ஒரு டவல் எடுத்து நல்லா பிரெஸ்ட்டை சுற்றி டைட்டாக கட்டிட்டா breast milk secretion வந்து கம்மியாயிடும். அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி மல்லிகைப்பூ வைக்கிறது, இது எல்லாமே கான்செப்ட் வந்து பிரெஸ்ட்டை வந்து டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப என்காஜாக இருக்குது, மில்ஸ் இன்னும் நிறைய வருது breast milk அப்படின்னு சொன்னால் அதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது. 𝗾𝗿𝗃𝗏 டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, அதையும் எடுத்துக்கலாம். அந்த டேப்லெட் போட்டால் அடுத்த தடவை ப்ரெக்னென்சிக்கு எனக்கு பால் வராமல் போயிடுமான்னு கேட்குறது உண்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி டெம்பரரி எஃபெக்ட். ஸோ 𝗾𝗿𝗃𝗏 போட்டு breast milk கம்மியாக்குனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் breast milk கொடுக்க ஆரம்பிச்சுன்னா திருப்பி செக்ரீட் ஆகும். ஸோ டேக் அ சாலிட் டெசிஷன். இதுக்கு மேலே நான் breast milk கொடுக்க போகிறதில்லன்னு டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் த breast feeding. நான் இப்போ செகண்ட் பேபி கன்சீவ் ஆயிருக்கேன் டாக்டர், ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறது? இது வந்து ரொம்ப காமனான கொஷின். சப்போஸ் இது எந்த டைமில் நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வயசு 1.5 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஃபஸ்ட்டு குழந்தை வந்து மற்ற சாப்பாடுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்கள் எனிவே breast milk ஸ்டாப் பண்ணணுன்ற திங்கிங் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொன்னால் ஐடியெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். breast feeding-ஐ ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சியை நல்லபடியாக சாப்பிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை குழந்தை வந்து ஒரு 7 or 8 months தான் ஆகுது, இன்னும் ஃபஸ்ட் இயரே ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு, கட்டாயம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபீட் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆஸ் பர் கைட்லைன்ஸ் ப்ரெக்னென்சி அப்போது ஃபீடிங்கும் பண்ணலாம். ஆனால் அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அம்மா ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ஒரு ப்ரெக்னென்சிலேயே அம்மாவுக்கு வந்து எனர்ஜி, அந்த ப்ரெக்னென்சிக்கே எனர்ஜி தேவை நிறையா. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சியோட breast feeding-ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அவ்வளோ நிறையா இன்டேக் இருக்கணும், ஃபுட் இன்டேக் இருக்கணும், அவ்வளோ நல்ல ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. இமோஷனல் ரெஸ்ட், ஃபிசிக்கல் ரெஸ்ட் அண்ட் குட் ஃபுட், இது 3 இருந்தால் தான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா பண்ண முடியும். இதுக்கு அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, breast feeding பண்ணும்போது ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன் வந்து லைட்டாக அடிவயிறு பெயினை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் ப்ரெக்னென்சியில் ஒரு மைல்டு சான்ஸ் வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கோ இல்லை பேபிக்கு வந்து செகண்ட் பேபி ஒழுங்காக வளராமல் இருக்கிறதுக்கோ ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக breast feeding பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நைட்டு மட்டும் தூங்க வைக்கிறதுக்காக ஃபீடிங் பண்ணுறது இதெல்லாம் ஓகே, ஒரு 3 to 4 months வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமாவது நீங்கள் 1 year ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிடுறது பெட்டர். ஸோ ப்ரெக்னென்சி அண்ட் breast feeding கூடிய அளவுக்கு தனித்தனியாக பண்ண பாருங்கள். முடியலன்னா 1 or 2 times பண்ணுறதுனால ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. Foods for weaning. Foods for weaning for the baby can be started by about 5.5 to 6 months of age. So why do we start weaning at that age? Because mother's milk is not sufficient to provide all the nutrients necessary for the baby. So then can we just gradually increase the weaning food and stop the breast milk? No, breastfeeding should be continued for the baby even if weaning is started till 2 years of age. So what are the type of weaning foods that we give? So we can give cereals, fruits and vegetables. Cereals can be given, cereals like rice can be given as a porridge, ragi can be given as a porridge, and wheat. Fruits, we start fruits like banana or apple, and later on we give other fruits which cannot be mashed as juices like mosambi and pomegranate. Even sapota and muskmelon can be given. Fruits available according to the places where you stay can be given. They should be something that could be easily mashed and be administered for the child. Vegetables which are given as weaning foods should be boiled and mashed when giving it to the child. Vegetables such as potato, carrot, beetroot, pumpkin all be mashed and be administered to the child. So I'm saying so many diet as a weaning for the child. Can we give everything together? No. So when we start, usually we prefer to give something like rice because it's least allergic. So the first weaning food that we usually try to say to give to the child would be rice, like a porridge. And the consistency of the weaning food that we give initially should be watery. The texture of it should be gradually increased as the baby can start biting its foods. And whatever food we start, that new food should be given for 3 days before the next new food is started. This is very, very, very important because this helps us to know whether the baby is tolerating that diet or not. As the baby starts tolerating more of weaning foods, then the breast milk that the baby is taking might be decreased, but breastfeeding should not be stopped. Breastfeeding should be continued for the child till 2 years of age.
Cow's milk is not advised even when we are starting the weaning diet. Cow's milk should be only given to a child after 1 year of age because there's an increased tendency of the child to get cow's milk protein allergy. So to avoid this, cow's milk is usually not started early. Immunization and breastfeeding. So when the mother is waiting in the immunization clinic, can she go on and feed her baby before she gives a vaccination? Yes, she can feed her baby. But usually if it is going to be just a few minutes before she's going to get her vaccination for the child, I would advise her to get the vaccination and then feed the baby. Because sometimes what happens is when you give the vaccinations and the baby starts crying, the baby might vomit out the feed that is already administered. And after you give the vaccines and the baby is crying, a soothing thing is to feed the baby. So when the baby gets fed after giving the vaccinations, they are much more comforted and they feel less amount of pain due to the vaccination.